சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வருத்தப்படாத சங்கம் எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னைக்கு என்ன வேற வைப்ல இருக்கு. ஆமா, எல்லாருமே இன்னைக்கு ஃபேஸ் டு ஃபேஸ், இதான் ரியல் ஃபேஸ் ஆஃப் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து இப்படி உட்கார்ந்துருந்தோம், இனி எது பேசினாலும் முகத்துக்கு நேரா பேசுன்ற மாதிரி ஒரு மாற்றம். எனக்கே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. கீழே ரெட் கார்பெட் இருக்கு, இங்க ஒரு சோஃபா, நமக்குன்னு ஒரு மைக், நம்ம ரொம்ப முக்கியமான ஆள் போல அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? என்ன சொல்லுங்க? ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல முக்கியமா என்ன சொல்லுவாங்க? சேஞ்ச் எடுத்துட்டு வரலையே. இங்க பாருங்க, சிம்பிளா சொல்றேன், ஆங்கரை மட்டும் தான் மாற்ற முடியல, செட்டையாவது மாற்றும் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாற்றியாச்சு. மாற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த லொக்கேஷன், இந்த செட்டப் சேஞ்ச் மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிற டாபிக்லையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எதிர்பார்ப்போட தான் நான் வந்திருக்கேன். சத்தியம் பண்ணு, நீ ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்ண போறேன். ஏன்னா நம்ம ஃபன்னா போவோம்ல, இந்த வாட்டி ஃபன்னு கிடையாது, சீரியஸா பேசுறோம். சங்கத்துல இன்னைக்கு என்ன பேச போறோம்? நம்மள பாதிக்கிற விஷயம், நம்ம பேசுற பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஃபன்னா இருந்திருக்கும். இப்போ நம்மள பாதிச்ச விஷயத்த பேச போறோம். ரீசெண்ட்ல என்ன பாதிச்ச விஷயம் வந்து சைல்ட் சேஃப்டி. குழந்தைங்க எவ்வளோ சேஃபா இருக்காங்க. அதாவது நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். எந்த சோஷியல் மீடியா ஆப் திறந்தாலுமே ஒரு குழந்தைக்கு நடந்த சம்பவம் வந்துகிட்டே இருக்கு. எஸ், எனக்கு பிரீத்தி எதை சொல்ல வராங்கன்னு தெரியுது. அதாவது இப்போ 2-3 நாளாக பார்த்தோம்னா ஒரு குழந்தையோடைய முகம், அந்த குழந்தை கை கால் எல்லாம் கட்டு போட்ட மாதிரி அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்க்கும்போதே நிறைய பேர் மாற்றிரு மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ஸ்டோரியை கேட்க அப்படியே நெஞ்சம்லாம் பதப்பதச்சிச்சு. கேரளா, எக்ஸாக்ட்லி, கேரளாவில் சின்ன குழந்தை அந்த கையில் இப்படி கட்டு போட்டு இப்படி வந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு அது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. 50-55 இடத்துல சூடு வச்சிருக்கிறாங்க, அந்த குழந்தை இப்போ இல்லை, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் பக்கத்து வீட்டில் நடந்துகிட்டு இருந்திருக்குது. பக்கத்து வீட்டில் யாருக்குமே அது தெரியலையா? இது என்னன்னா, நிறைய பேர் வந்துட்டு இப்படி விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அக்கம் பக்கத்தில் பேசுவாங்க. பாரு இப்படி ஒன்று நடந்திருக்கு, பக்கத்துல இருந்திருக்கிறோம், நம்மளுக்கு ஒன்றுமே தெரிலன்னு. என்னன்னா, நம்ம வந்துட்டு நிறைய நேரங்களில் கொஞ்சம் இப்போ கன்சர்ன்டாக இருக்கிறது இல்லை. சமீப காலமாக ஒரு டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம விளையாட போகிறோமோ, நம்ம கூட விளையாட ஒருத்தர் வரல அப்படின்னா அவனை தேடி வீட்டுக்குள்ள வரைக்கும் போயிடுவோம். நம்ம என்னன்னு அப்படி இருந்துச்சு. வாசல்லையே போய் நிப்போம். எக்ஸாக்ட்லி, அவன் வரலையா, பரத் வரலையா, வரமாட்டான்ப்பா, படிப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த ப்ரைவசின்னு வந்துருச்சு. என் வீட்டுக்குள்ளே இருக்கிறது நான் எனக்கு வச்சுக்கிறேன், நியூக்ளியர் ஃபேமிலி, நாங்கள் தனி, இது ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு போனனால நிறைய பேர் நிறைய இதை கேட்க முடியல. அப்படி கேட்டாலுமே எங்கள் வீடு எங்கள் விஷயம் அப்படின்ற மாதிரி ஆயிடுதா. அதனாலேயே சில பேர் சில நேரத்தில் விட்டுறாங்க. அதில் இது ஒன்று பார்க்க, அதில் எனக்கும் கருத்து மாறுபடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இடங்கள்லாம் பார்த்தா, அதாவது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நடந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணது எங்கன்னா வெளி இடங்கள்ல, நம்ம போகிற இடங்கள்ல சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து உறவினர்கள் கிட்டயோ, உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஏதோ சேஃப்டி இல்லைன்னு ஃபீல் பண்ணது உண்டு. ஆனால் இந்த குழந்தைக்கு அது வீட்டுக்குள்ளேயே சேஃப்டி இல்லையே. இதெல்லாம் அந்த காலத்துலயும் இருந்திருக்கும், வெளியில தெரியாம இருந்திருக்கும். அப்போ இவ்வளவு சோஷியல் மீடியா கிடையாது, இவ்வளோ ஆப் கிடையாது, அதனால அப்ப தெரியாம இருந்திருக்கும். சைல்ட் அபியூஸ்ன்றது எல்லா நேரத்திலும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னொன்று, இப்போ இந்த ப்ரிவசின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அது இப்போ நிறைய நம்ம வந்து நமக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பக்கத்து வீட்டில் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். இப்போ வயசானவங்க, அவங்க பசங்கள்லாம் வந்து வெளிநாடுகளில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க திடீர்னு எங்கேயோ தடுக்கி விழுந்துட்டாங்க, அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்கன்னா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட பக்கத்து வீட்டில் வந்து யாருமே அந்த இடத்துல வந்து இருக்கிறது இல்லை. நிறைய நம்ம இந்த மாதிரியும் நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக சைல்ட் சேஃப்டி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று சொல்லுவாங்க, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மொத்த ஊருமே சேர்ந்து தான் ஒரு குழந்தைய வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருந்தது அந்த காலத்துல. இந்த தெருவுங்கிற ஒரு ஹேபிட் இருந்துச்சு. தெருவில் போனா ஏதோ ஒரு வீட்டில் எதையா ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாண்டுட்டு, பக்கத்து வீட்டு ஆண்டி ஜூஸ் கொடுத்தாங்க, அந்த ஆண்டி ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, அப்படிதான் இருந்தது. ஆனா இப்போ இந்த ப்ரிவசி அப்படிங்கிற அந்த டோர், நான் என் வீடு என் செவத்துக்குள்ள தான் எல்லாமே அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க பசங்க ஓகேவா இல்லையா, இந்த மாதிரி நமக்கு நார்மலா தெரிஞ்சுட்டு இருந்த விஷயம் இப்போ தெரியறது இல்லை. இப்போ ஃபாரின் ஒன்னே நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம நிறைய நேரங்களில் வந்துட்டு கலாய்ப்போம். இப்போ குழந்தைங்க ஃபாரின்ல எப்படின்னா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பெத்தவங்க அந்த பசங்களை அடித்தாலுமே கூட அது ஒரு அப்யூஸாக சொல்லி அவங்க 911க்கு கால் பண்ணுவாங்க. ஆமாம். ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதெல்லாம் ஓவர்ப்பா, அதுக்காண்டி பெற்றவங்கன்னா அடிக்கவா கூடாதுன்னா, அது ஏன் அதை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அதுலேயும் ஒரு லிமிட் இருக்குது. ஒரு குழந்தை கம்ப்ளைண்ட் வரைக்கும் போகுது அப்படின்னா அப்போ ஒரு பேரண்ட்ஸும் பயப்படுவாங்க, வந்து விசாரிப்பாங்க, உடனே அது என்னன்ற விசாரிப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன, இந்த குழந்தையோட விஷயத்தில் பார்க்கும்போது அட்லீஸ்ட் அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுறதுக்கும் இந்த பிரச்சனையை சொல்கிறதுக்குமான ஒரு வயசு இருக்கணும்ல. இந்த குழந்தை அதை காட்டிலே ரொம்ப ஒரு சின்ன குழந்தையா. எனக்கு என்னன்னா, இப்போ சாரு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தா, அந்த தெரு
தெருவுலயே வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே அதுதானே. என்னைக்காவது ஒரு குழந்தை விளையாடாம ஓரமா நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அதை ஃபீல் பண்ணி பார்த்துருக்குறோமா? நான் பார்த்துருக்கிறேன். நான் என்னென்ன போய் கேட்டிருக்கிறேன். நான் கேட்டிருக்கேன். அதுதான் best. அவ்வளவுதான். ஏன்னா ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனை அந்த குழந்தைகிட்ட இருக்கு. ஏன்னா குழந்தையானது என்னதான் மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு பயமோ ஒரு தயக்கமோ எது விளையாடிடும் போய் வந்து நான் வரட்டுமானாவது கேட்கும். பெரியவங்க நம்ம தான் வந்துட்டு யோசிப்போம். ஆனா குழந்தை போயிடும். ஆனா ஒரு குழந்தை இப்படி தனியா இருக்கோ இல்ல சம் அப்நார்மாலிட்டி தெரிஞ்சுனாலே இதை காட்டில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதை நான் சொல்லி ஆகிறேன். என்னன்னா நானும் என் அக்கா பொண்ணும், என் அக்கா பொண்ணுக்கு வந்துட்டு அப்போ வயசுன்னா ஒரு 8 வயசு இருக்கும், 8-9 வயசு. நானும் அவளும் கீழே கார் பார்க்கிங்கில் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். சண்டைனா வந்துட்டு நான் அவளை கில்ல போகிறேன், அவள் வந்து மாமா மாமா பயப்படுறா. அக்கா அம்மாவை சொந்த அக்கா அம்மா ரோட்டில் போன ஒருத்தர் டக்கு நிப்பாட்டி, ஹலோ பிரதர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் உடனே ஹலோ எங்கள் அக்கா பொண்ணுங்க நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன சரி சரி சாரின்னு போயிட்டாரு. எனக்கு ஒரு நிமிஷத்தில் எப்படி இருந்துச்சுன்னா என் அக்கா பொண்ணு கூட விளையாடிட்டுறது கூட ஒருத்தர் தப்பாக பார்க்குறாருன்னு. ஆனால் அட் த சேம் டைம் கரெக்ட். ஆனால் அவர் செஞ்சது கரெக்டு. ஏன்னா அவருக்கு தெரியுமா அது அக்கா பொண்ணுன்னு. இப்போ அது வேற யாரா இருந்து வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா அப்பதான் சரி ஓகே அட்லீஸ்ட் கேட்குறாங்க அக்கறையா. இந்த மாதிரி எத்தனை பேர் கேட்பாங்க? கேட்கணும். அது இல்லாதது தானே இப்போ பிரச்சனை.